கல்விதான் மிகச் சிறந்த ஆயுதம் அப்படின்னு தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை தன்வசப்படுத்தி இருக்கிறார் பூதலூரை சேர்ந்த வெண்மதி. இந்த சிங்கப்பெண் தான் இன்னைக்கு சோசியல் மீடியால ட்ரெண்டிங். அப்படி என்ன சாதிச்சிருக்காங்க? நீங்களே பாருங்களேன், வியந்து போயிடுவீங்க. தமிழ்நாட்டின் மிக பின்தங்கிய பழங்குடி சமூகங்களில் ஒன்றான பளியர் பழங்குடி இனத்தின் முதல் பட்டதாரி பூதலூரை சேர்ந்த வெண்மதி. விலங்குகள் நிறைந்த ஆபத்தான வழித்தடம் கொண்ட மலை கிராமத்தில் இருந்து தாய் மாரியம்மாளின் வைராகியத்துடனும் ஆசிரியராகும் இலக்குடனும் பல தலைமுறைகளின் கனவை எட்டிப்பிடித்து சாத்தியப்படுத்தி இருக்கிறார் இவர். நிறைய பேர் சொல்லுவாங்க, பொம்பளை புள்ள படித்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. 10th எக்ஸாம் எழுதுறப்பெல்லாம் ஃபெயில் ஆகிடும் அப்படிலாம் சொன்னாங்க. அதனாலயே கஷ்டப்பட்டு படித்தேன். இப்போ பிஎட் பண்ணிகிட்ருக்கேன். கடைசி காட்டிலேருந்து இங்கே வரணுன்னா ஃபுல் மேடாக தான் இருக்கும், நடந்து தான் வரணும், பஸ்ஸெல்லாம் வராது. அப்படி நடந்தாலும் ஒரு காலையில் வெள்ளனா போகிறப்பெல்லாம் காட்டு எருமை, பன்னி அதெல்லாம் இருக்கும். அதுக்கு பயந்தே வீட்லேயும் அனுப்ப யோசிப்பாங்க. கால் வலிக்கும் நடந்து போய் வர்றப்ப. வாரத்தில் 2 நாள் லீவு கிடச்சா நல்லாயிருக்குன்னு தோணும். லீவ் போட்டுருவேன் நானே. என் பிள்ளை சின்ன வயசுலேருந்தே கடைசி கேட்டுக்கு அதாவாக தாட்டி விடுவேன். ஒன்றும் வராது உனக்கு, நீ போ துணிச்சலா அப்படி சொல்லுவேன். ஒரு பேங்கு பாஸ்புக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க மேம். அப்போ நான் அதை எழுதி கொடுக்க போகணும்ல, அது எனக்கு தெரியாது. படித்தா இருந்தால் தானே தெரியும். அப்போ ஒருத்தரை நான் கேட்டேன், வாங்க இதை மட்டும் பாஸ்புக் போடுறதுக்கு எழுதி கொடுங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, 400 ரூபா சம்பளம் பிரியாணி வாங்கி கொடுத்தாத்தே நான் எழுதி கொடுப்பேன்னு சொன்னாங்க. அந்த வைராக்கிய மனசுக்குள்ளே இனி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படியாவது மழையாக வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, நம்ம பொண்ணை நம்ம படிக்க வச்சே ஆகணும். வயதை படிக்கல, நம்ம பிள்ளைய படிக்க வச்சுருவோம் அப்படின்னு தான் ஒரு டிகிரி வரைக்கும் படிக்க வச்சிட்டேன். இப்போல்லாம் ஒரே ஒரு பையன்தான் மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கான். மற்ற பேரெல்லாம் போகிறதே இல்லை. தோணும், நான் வேலைக்கு போகிறப்ப அவங்களுக்கே தெரியும், அக்கா படிச்சிச்சு அதனால வேலைக்கு போயிடுச்சு, நல்ல வேலைக்கு போகுது அப்படின்னு அவங்களுக்கே தோணும். அப்போ அவங்களே மாற்றிப்பாங்க, நம்மளும் படித்தா நம்மளும் வேலைக்கு போயிடலாம், அக்கா மாதிரி வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு தோணும். இன்றைக்கி நான் காலேஜ் போனேன், எனக்கு இவ்வளோ பெருமை. இவ்வளோ தண்டி காலேஜில் நம்ம பிள்ளை படிக்குதா அப்படிங்கிறத அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது ஒரு சந்தோஷம் தானே மேம். அந்த வாய்ப்பு கிடைக்காதுல்ல.